இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட ஓப்பனிங்ல ஃபேங்கோல் எங்க அடைஞ்சு கிடந்த அந்த இடத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த ஹேங்கோட ஆளுங்க வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க. அதை பார்த்து கடுப்பான அந்த ஹேங்கோட ஆளுங்க இவங்க ரெண்டு பேரும் எங்க தப்பிச்சு போயிருந்தாலும் நம்ம சும்மா விடக்கூடாது, ஊர் ஃபுல்லா தேடுங்கடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கு அடுத்து நம்ம லூவை காமிக்கிறாங்க. அவனை பாக்கிறதுக்காக அவனோட அல்லக்கை வரான். அவன் லூவை பார்த்து நீங்க சொன்ன மாதிரியே நான் ஜிங்கா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அவங்கள நிறைய பேர் கொல்ல திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க, நல்ல வேலை நான் அவங்க உயிர் போறதுக்குள்ள போய் காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஜிங்கா காமிக்கிறாங்க. அவ ரொம்ப டயர்டா ஒரு பாத்டப்ல குளிச்சிட்டு இருப்பா. அவளை பாக்கிறதுக்காக லிங்கு வரா. லிங்கு ஜிங்க பார்த்து உங்களுக்கு எதுவும் ஆகலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் எனக்கு எதுவும் ஆகல, அந்த ஃபேங் நல்லா தானே இருக்கான், இப்ப அவன் கண்ணு முழிச்சிட்டானான்னு கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்ட லிங்கும் அவனுக்கு என்ன, அவன் நல்ல வித்து தெரிஞ்சவன், அவன் இப்ப ஆரோக்கியமா தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஜிங்கு அவனை நான் பத்திரமா பாத்துப்பேன், அவனை இனிமே நான் நல்லபடியா கவனிச்சுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட லிங்கும் ஜிங்க பார்த்து ஒருவேளை உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட அவளும் அவன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன காப்பாத்தினான், அதனாலதான் நான் அவனை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல ஃபேங்க பார்க்கறதுக்காக லூ வரான். அவன் ஃபேங்க பார்த்து நீ இப்ப எப்படி இருக்கன்னு கேட்டுட்டு இருக்க. உடனே ஃபேங்கு என்னப்பா உலக அதிசயமா இருக்கு, நீ போய் என்ன நல்லா இருக்கியான்னு விசாரிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. உடனே லூ உனக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், ஜிங்கு எனக்கு ரொம்பவே முக்கியமானவ, அவளை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஃபேங்கு நீ எதுக்காக எனக்கு நன்றி சொல்ற, அவளை நான் எப்படியா இருந்தாலும் கைவிட்டு இருக்க மாட்டேன், அவளை கண்டிப்பா காப்பாத்திருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஜிங்கு அந்த இடத்துக்கு வந்து ஃபேங்க பட்டுன்னு கட்டி பிடிச்சிருவா. அப்படி கட்டி பிடிச்சி உன்னை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம், நீ மட்டும் இல்லைன்னா என்னால உயிரோட இருந்திருக்கவே முடியாது, அதுக்காக இன்னொரு தடவை உன்னோட உயிரை தியாகம் செய்யற எண்ணத்துக்குலாம் போயிடாது, அப்படி பண்ணனா உன்னை பிச்சு புடுவேன் பிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட ஃபேங்கும் சரிமா நான் இனிமே என்னோட உயிரை எதுக்காகவும் பணம் வைக்க மாட்டேன், இதுவே முதலும் கடைசிமான்னு சொல்லிட்டு அவகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்ததை பார்த்து நம்மளும் பயங்கர காண்டாகிறான். அவன் இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு விட்டு சரி சரி தூங்குறதுக்கு டைம் ஆச்சு போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அதை கேட்ட ஜிங்கும் இவன் கிடக்குறான் நம்ம போலாம் வான்னு சொல்லிட்டு ஃபேங் எங்கேயே கூட்டு போறா. இதுக்கு அடுத்த சீன்ல லூ ஃபேங் ஜிங் இவங்க மூணு பேரும் ஒரே டேபிள்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஜிங்கு ஃபேங்கையே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் லூவா பார்த்த ஃபேங்குக்கு இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருக்கானேன்னு ஒரே வயிற்றுச்சலா இருக்கும். இன்னொரு பக்கம் லூவும் ஜிங்குக்கு என்ன மாதிரி சத்தான உணவெல்லாம் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஜிங்குக்கு ஏதாவது சாப்பாடு வேணுமான்னு சொல்லி கேட்க, அப்போ ஜிங்கு ஃபேங்க பார்த்து நீ கொஞ்சம் சிக்கன் ட்ரை பண்ணி பாக்குறியான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே இவனுங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சிக்கன் எடுத்து ஜிங்கோட பவுல்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபேங்கும் எனக்கு கொஞ்சம் கறித்துண்டு வேணும்னு சொல்ல உடனே ஜிங்கும் ஒரு கறித்துண்டு எடுத்து அவனோட பவுல்ல வைக்கிறா. அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு இருந்த லூவும் ஃபேங்கோட பவுல்ல ஒரு கறித்துண்டை வச்சு நான் வச்சதையும் சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே ஃபேங்கு லூவை கலாச்சிட்டு நீ பார்க்கவே ரொம்ப வீக்கா இருக்க, பேசாம நல்ல காய்கறியா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனோட பவுல்ல நிறைய காய்கறியை போட்டு சாப்பிட சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து ஜிங்கு ஃபேங்க வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம லூ ஏய் உன் வாயில இருந்து ஜொல்லு வடிது அதை தொடச்சிட்டு அவனை பாருன்னு சொல்ல ஜிங்கும் ஐயோன்னு சொல்லிட்டு தன்னோட வாயை தொடச்சிட்டு பச்சை கண்ணு வாங்காம ஃபேங்கையே பாத்துட்டு இருப்பா. அப்போ ஃபேங்கு ஜிங்க பார்த்து இன்னைக்கு நைட்டு நடக்க போற பார்ட்டிக்காக நம்ம கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு சொல்ல உடனே ஜிங்கும் ஓகே சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ லூ எதுவுமே சொல்ல முடியாம சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறான். அவங்க போனதுக்கு அப்புறமா ஐயோ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்களே, இவங்களை எப்படி போக விடாம தடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க இருந்த ஊர்ல ஒரு பெரிய மேட்ச் மேக்கர் பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். அந்த பார்ட்டிக்கு அந்த பெரிய புள்ளியும் அவனோட அல்லக்கையும் வராங்க. அவங்க வரத பார்த்த ஜிங்கு ஃபேங்கலு இவங்க மூணு பேரும் அடடே நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒன்னா ஜோடி போட்டு வந்திருக்கீங்கன்னு கலாச்சிட்டு இருக்க. இவனுங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே அவங்கள பார்த்து உங்க மூணு பேருக்கு இருக்கு உங்களை வச்சுக்கிறேன் இருங்கன்னு சொல்லிட்டு கம்மனு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க மூணு பேரும் இங்க பாருங்க இந்த பார்ட்டி நமக்கு ரொம்பவே முக்கியம், இந்த பார்ட்டியில நம்ம எப்படியாச்சு நம்ம ஆர்கனைசேஷன் கவர்னரை அட்ராக்ட் பண்ணி நம்மளோட பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபேங்கும் ஜிங்க பார்த்து நீ கவலையே படாத, இந்த ஊர்லயே நம்ம டீம் மட்டும்தான் அதிக கிரேட் வச்சிருக்க மேட்ச் மேக்கரா இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து அந்த இடத்துக்கு அந்த ஆபீசர் ஒரு படகுல வந்துகிட்டு இருப்பான். அவன் என்னவோ பெரிய சிஎம் மாதிரி ஊர் மக்களை பார்த்து கையாட்டிக்கிட்டே வர, அதை பார்த்து அந்த ஊர் மக்களும் பயங்கரமா பூவெல்லாம் போட்டு அவனை வரவேற்றிட்டு இருப்பாங்க. அவனும் ஜம்முன்னு அந்த போட்டை விட்டு இறங்கி வந்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு ஆளு ஒரு பலகையை எடுத்து அந்த ஆபீசர் பக்கத்துல வச்சுட்டு எஸ்கியூஸ் மீ நீங்க உட்கார வேண்டிய இடம் இந்த சேர் இல்ல, கீழே இருக்க இந்த பலகையில தான் உட்காரணும்னு மூஞ்சல் அடிச்சிட மாதிரி சொல்லிட்டு போவான். அதை கேட்ட அந்த ஆபீசரும் அடே உனக்கு என்ன தைரியம் என்ன பத்தி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு காட்டு கத்திக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பெரிய புள்ளியோட அல்லக்கை அந்த ஆபீசரை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஆர்கனைசேஷனோட கவர்னர் வரான்னு சொல்ல அந்த இடத்துக்கு அந்த கவர்னரும் வரான். அவன் அங்க வந்து ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்த ஆபீசரை பார்த்து முறைச்சுக்கிட்டே அடே என்னோட இடத்துல உட்காந்துருக்கியா உனக்கு என்ன தைரியம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஆபீசரும் பயந்து போய் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கீழே தரையில இருக்க ஒரு பலகையில உட்காரான். இதுக்கு அடுத்து அந்த பார்ட்டியில பயங்கரமா பாட்டு டான்ஸ்னு ஒரே உற்சாகமா இருந்துட்டு இருக்கும். இதுக்கு அடுத்து ஃபேங் ஜிங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருந்ததை பார்த்து கடுப்பாய் லூவும் அவங்க பக்கத்துல வந்து உட்காடுறான். அதுக்கு அடுத்து ஃபேங்கும் லூவும் சரக்கை கிளாஸ்ல ஊத்திட்டு ஜிங்குக்கு சியர் சொல்லான்னு கிட்ட வர ஜிங்கும் ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சரக்கு எடுத்து குடிச்சிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்து அங்க இருக்க எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஜிங்கு
ஒரு பவுல்ல நிறைய சாப்பாடு எடுத்து போட்டுட்டு இருக்கா. அப்போ ஃபேங்கும் இதை யாருக்கு தருவாங்கன்னு வாய பேன் வச்சு பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா ஜிங் அந்த சாப்பாடை படக்குன்னு ஃபேங்குக்கு எடுத்து கொடுத்துருவா. அதை பார்த்த ஃபேங்கும் என்னம்மா வழக்கம் போல இல்லாம என்ன ரொம்ப கவனிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட ஜிங்கும் இனிமே நான் உன்கிட்ட இப்படிதான் நடந்துப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த லூவுக்கு பயங்கர வயிற்றுச்சலா இருக்கும். அவன் ஜிங்க பார்த்து எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஒரு பவுல்ல எனக்கு சோறு போட்டு கொடுன்னு கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்ட ஜிங்கும் லூவை பார்த்து உன் கையை வேண்டா புடிச்சு வச்சுக்கிட்டது, தாராளமா அங்க இருக்க சோறெல்லாம் போட்டு சாப்பிடுன்னு சொல்லி அவனை நோஸ் கட் பண்ணிடுவா. இதுக்கு அடுத்து அந்த பெரிய புள்ளியோட அல்லக்கை நேரா எந்திரிச்சு கவர்னரை பார்த்து எங்களுக்கு பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த கவர்னரும் என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. உடனே அந்த அல்லக்கை இந்த ஊர்ல கல்யாணமே ஆகாத லூ, ஃபேங், ஜிங் இவங்க 3 பேரும் மேட்ச் மேக்கர் தொழில செம்ம ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணத்தை பத்தியும் டிவோர்ஸை பத்தியும் என்ன தெரியும், இவங்களை இந்த தொழிலை விட்டு நீக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட இவங்க 3 பேரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆபீசர் ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம தலையை போட்டு உருட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது அந்த அல்லக்கை அந்த ஆபீசரை பார்த்து எங்கேயா போக பாக்குற, நீ எங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்லியே ஆகணும்னு அவனை தடுத்து நிறுத்துறான். அப்போ அந்த ஆபீசர் அட பாவீங்களா, அவங்க பேச்சுக்கு எதுக்காவது நான் வந்தனடா, நான் பாட்டுக்கு 7 இருக்கேன், என்ன இப்படி கூப்பிட்டு வச்சு கும்மி அடிக்கிறீங்களேடான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த கவர்னர் அந்த ஆபீசரை பார்த்து என்னையே நடக்குதுங்க, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்டுட்டு இருக்க. அவனும் இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்றதுன்ற மாதிரியே முடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த கவர்னரும் ஒருவேளை இவங்க 3 பேருக்கும் சரியான குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா இவங்க 3 பேரோட லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும்னு ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறான். அதை கேட்ட இவங்க 3 பேரும் பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜிங்கோ இதெல்லாம் பெரிய அநியாயம்னு பயங்கர ஆக்ரோஷமா கத்திட்டு திடீர்னு மயக்கம் போட்டு லூவோட மடியில விழுறா. அப்போ லூவை பார்த்து ஒரு கண்ணடிச்சு இனிமே நீ எப்படியாச்சும் நிலைமைய சமாளின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் அந்த அல்லக்கையும் பாத்துருவான். அவன் அந்த கவர்னரை பார்த்து பாத்தீங்களா இவ மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல உடனே லூ ஜிங்க தூக்கிட்டு எந்திரிச்சிட்டு இவ என்னோட ஒய்ஃப் தான், தெரியாதனமா மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறான். அதை கேட்ட உடனே ஜிங் அட பாவி என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க உடனே லூ அவ காது கிட்ட போய் நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமான்னு தலையை மட்டும் ஆட்டுன்னு சொல்ல உடனே அங்க இருக்க எல்லாரும் நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஜிங்க ஆமான்னு தலையாட்டிடுவா. இதை கேட்ட உடனே ஃபேங்கோட கண்ணை பார்க்கணுமே அவ்வளவு கொலவரி இருக்கும். அப்போ அந்த அல்லக்கை லூவையும் ஜிங்கையும் பார்த்து உங்க 2 பேரும் கல்யாணம் ஆனது உண்மை, நான் கூட சுத்திட்டு இருக்கேன், இந்த எடுப்பு யாருன்னு ஃபேங்க பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே லூ அவன் ஜிங்கோட அண்ணனை இன்னொரு குண்டை தூக்கி போட்டுருவான். இதை கேட்டவனே நம்ம ஃபேங்க கடுப்போட உச்சத்துக்கே போயிடுவான். அப்ப அங்க இருக்க எல்லாரும் ஜிங்கோலவும் பொய் சொல்றாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க. உடனே ஃபேங்க என் தங்கச்சியை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்கன்னா அவங்க எல்லாரையும் கொன்னு போட்டுருவேன்னு அவங்க எல்லாரையும் கத்துறான். அதுக்கப்புறமா ஜிங்கு கிட்ட வந்து பயங்கர கடுப்போட அவளை தங்கச்சின்னு கூப்பிட முடியாம தங்கச்சி உன் உடம்பு இப்ப எப்படி இருக்குமான்னு கேக்குறான். அதை கேட்டவனே நம்ம ஜிங்கோட மனசும் பயங்கரமா உடஞ்சு போயிடுது. அவளும் ஃபேங்க பார்த்து இப்பதான் என்னோட நெஞ்சு பயங்கரமா வலிக்குதுன்னு அழுதுகிட்டே சொல்றா. இதுக்கு அடுத்து லூவும் இனி ஜிங்கு இங்க இருந்தானா பயங்கர அப்செட் ஆயிடுவா, நான் அவளை இங்க இருந்து கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை கைத்தாங்களா தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்போ அந்த ஆபீசர் அதான் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமே இவங்களோட லைசன்ஸை யாரும் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து அந்த பெரிய புலியோட அல்லக்கை ஒருத்தனை கூப்பிட்டு லூவையும் ஜிங்கையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். இன்னொரு பக்கம் செம கடுப்புல இந்த ஃபேங்கு அந்த அல்லக்கை பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். அவன் பின்னாடி போய் அவன் டிக்கிலே ஓங்கி ஒரு மிதிக்க அப்போ அந்த அல்லக்கை டொம்முன்னு முன்னாடி இருக்க ஒரு செவுத்துல இடிச்சு அவன் மண்டையில பயங்கரமா அடிபட்டுடுது. அவனும் என்னை எவன்டா உதச்சதுன்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லா சுத்தி தேடி பாக்குறான். அப்போ ஃபேங்கு அவன் பின்னாடியே தான் சுத்தி வந்து கண்ணாம்பூச்சி ஆடிட்டு இருப்பான். இவனும் யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஹோட்டல் டான்ஸரை காமிக்கிறாங்க. அவ ஃபேங்கோட ஃப்ரெண்ட கொன்னவனா போய் பாக்குறா. அவனை பார்த்து நீ என்ன எதுக்காக இங்க வர சொன்னான்னு கேட்டுட்டு இருக்க. உடனே அவனும் அவனை கொலை பண்ண வந்த அந்த பொண்ணோட சில பொருட்களை எடுத்து காமிக்கிறான். அந்த பொண்ணுக்கும் இந்த டான்ஸருக்கும் ஏதோ தொடர்பு இருந்திருக்கும் போல. இவ அந்த பொருள்லாம் பார்த்து அட பாவி நீ அவளை கொன்னுட்டியான்னு கேட்டுட்டு இருக்க. உடனே அவனும் என்ன பண்றது, அவ என்ன கொல்ல வந்தா, அதனாலதான் நான் அவளை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா எனக்கு நல்லாவே புரியுது, அவ செத்த செய்தியை கேட்டவனே உனக்கு என்ன கொலை பண்ணணும்னு பயங்கர ஆத்திரமா இருக்கும், ஆனா உன்னால அது முடியாது, ஏன்னா நீ எனக்கு கீழே தான் கட்டுப்பட்டு இருக்க, அது மாதிரியே நீ எப்பயுமே கட்டுப்பட்டு இருக்கணும், மீறி ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சனா உனக்கும் இதே நிலைமை தான் சொல்லி அவனை மிரட்டிட்டு இருக்க. அவளும் அவனுக்கு பயந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. அவ போனதுக்கு அப்புறமா அந்த ஆளு தன்னோட ஆளுங்களை விட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம லூவையும் ஜிங்கையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னதுனால ஒரே ரூம்ல உட்காந்து புருஷன் பொண்டாட்டியா நடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஜிங்கோ லோவும் புருஷன் பொண்டாட்டி மாதிரியே கத்தி பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அவங்க ரூமுக்கு வெளியே நின்று அந்த பெரிய புள்ளியும் அவனோட வேலைக்காரனும் ஒட்டு கட்டிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் நல்லாவே இவங்க 2 பேருக்கும் தெரியும். அதுக்காகவே இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரியே நடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ லூ ஜிங்க பார்த்து உனக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அதை கேட்ட ஜிங்கோ எனக்கு இப்ப பரவாயில்லைங்கன்னு சொல்லிக்கிட்டு லூவோட வாயில ஒரு படு மோசமான கஷாயத்தை ஊத்திக்கிட்டு இருப்பா. இவனும் எனக்கு வேண்டாம்னு சொல்ல ஜிங்கு அவன் மேல இருந்த கோவத்துல அவனோட வாயை திறந்து அந்த கஷாயத்தை ஊத்திக்கிட்டே இருப்பா. இதுக்கு மேல பொறுக்க முடியாது, பொங்கி எழுடான்ற மாதிரி லூவும் அந்த கஷாயத்தை தட்டி விட ட்ரை பண்ணுவான். அப்படி தட்டி விடும் போது அவன் உட்காந்துட்டு இருந்த சேர படக்குன்னு உடச்சு விட்டுருவான். அதுல லூ மடியில உட்காந்துட்டு இருந்த ஜிங்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க.
இந்த சவுண்ட கேட்ட அந்த பெரிய புள்ளியும் அவனோட வேலைக்காரனும் டபுள் மீனிங்கா யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் லூ ஜிங்க தான் மேல இருந்து எந்திக்க விடாம இறுக்கமா புடிச்சிட்டு இருப்பான். ஜிங்கும் ஒரு வழியா போராடி அவன் மேல இருந்து எந்திரிச்சு, போங்க நீங்க ரொம்ப மோசம், இப்படியா நடந்துப்பீங்கன்னு புருஷன் மண்டாட்டி மாதிரியே அவனுங்க 2 பேர் காதல விழுற மாதிரியே கத்தி பேசிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் லூ இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஜிங்க தூக்கிட்டு அலைக்க பெட்டு மேல உட்காடுறான். அப்போ ஜிங்க என்ன விட்டுடுன்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த பெரிய புள்ளியும் அவனோட வேலைக்காரனும், ஐயே இதுக்கு மேல இங்க இருந்தா என்னோட காது கருகிருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஃபேங்க காமிக்கிறாங்க. அவன் ஜிங்க தங்கச்சின்னு சொன்ன கடுப்புல பயங்கர கோவமா ஒரு இடத்துல சுத்திட்டு இருப்பான். அப்போ அவன், அடே லூ உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை கொன்னாதாண்டா என்னோட ஆத்திரம் தீரும் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். அத்தோட ஐயோ இவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்காங்களே, இவங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி மண்டையை பிச்சு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அடே லூ என்ன இப்படி புலம்ப விட்டுட்டு அந்த இடத்திலே வளர்த்திட்டு இருக்க. அப்போ இவனை பார்க்கறதுக்காக ஒரு சோல்ஜர் வரான். அவனை பார்த்த ஃபேங்கும், அடே நான் கொலை வெறியில இருக்கேன், இப்ப நீ போலன்னா உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்ல அந்த சோல்ஜரும் ஃபேங்க பார்த்து உங்களோட ஃப்ரெண்டை யாரோ கொண்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஃபேங்க அதிர்ச்சி ஆகி இவன் கூட போய் பார்த்தா இவனோட ஃப்ரெண்டை யாரோ கொன்னு ஆத்தங்கரையில தூக்கி போட்டுருப்பாங்க. அப்பா ஃபேங்கு அவன் தொண்டையில குத்திட்டு இருந்த ஒரு பொருளை எடுத்து பாக்குறான். அதை பார்த்த உடனே உன்னை யாரு கொன்னாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், இதே மாதிரியே அவங்கள குத்தி கொல்லுவேன்னு சபதம் போடுறான். அதுக்கப்புறமா அந்த சோல்ஜரை பார்த்து, நீ இவனோட உடம்ப நல்லபடியா அடக்கம் பண்ணி இவங்களோட ஃபேமிலிக்கு தேவையான உதவி எல்லாம் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஜிங்க காமிக்கிறாங்க. அவ அன்னைக்கு நைட் நடந்ததை நினைச்சு பயங்கர குழப்பத்துல உட்காந்துட்டு இருப்பா. அப்பா அந்த இடத்துக்கு வந்த லிங்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, உடனே ஜிங்கம் நான் புக்கு படிச்சுட்டு இருக்கேன்னு ஒரு புக்கை கையில எடுத்து வச்சுட்டு இருப்பா. அப்பா லிங்கு புக்கு படிக்குது அந்த தலைகீழ வச்சு படிக்க கூடாது, நேரா வச்சு படிக்கணும்னு அந்த புக்கை திருப்பி கொடுக்குறா. அதுக்கப்புறமா உட்காந்து ஜிங்க பார்த்து உனக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. உடனே ஜிங்கம் அன்னைக்கு நைட்டு நடந்ததை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த லூ என்ன பெட்டு மேல தூக்கி போட்டு என்ன கிஸ் பண்ற மாதிரி என் கிட்ட வந்தான். அப்போ அவன் என் காது கிட்ட வந்து அவனுங்க 2 பேரும் இங்க இருந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான்னு சொல்ல, இதை கேட்டவனே லிங்குக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அட பாவி லூன்னு சொல்லிட்டு ஒரு கொடமிளகாய் எடுத்து பயங்கரமா நசுக்கிட்டு இருப்பா. இதை பார்த்த ஜிங்கு உனக்கு என்னடி ஆச்சுன்னு சொல்லி லிங்க கேட்க, அந்த லிங்கம் பின்ன என்ன ஜிங்கு, அவன்லாம் ஒரு மனுஷனா, ஒரு பொண்ணை இப்படி ஏங்க விட்டு ஏமாத்திட்டானே, உங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்குன்னு நான் எவ்வளவு ஆர்வமா இருந்தேன் தெரியுமான்னு சோகமா சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட ஜிங்கம், அடி பாவி உன் மனசுல இப்படி ஒரு எண்ணெல்லாம் இருக்கான்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா வர கோவத்துக்கு அந்த லூவை நான் கொல்லாம விட மாட்டேன்னு பயங்கர ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து அந்த லூ ஜிங்குக்கு சாப்பாடு கொண்டு வரலான்னு அவன் ரூம் கிட்ட வரும்போது இந்த சத்தம் கேக்குது. அதை கேட்ட லூவும் அங்க இருந்து தலை தெறிக்க ஓடி போறான். அவன் போனதுக்கு அப்புறமா அந்த லிங்கு ஜிங்கு கிட்ட வந்து உங்களுக்கு லூவை பிடிக்குமான்னு கேட்டுட்டு இருக்க. அடி பொடி நீ வேற, அவன் 1ஆம் நம்பர் ஊராங்கோட்டான், அவனை யாருக்காச்சும் பிடிக்குமான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து இவங்க 2 பேரும் இருக்க வீட்டோட கதவை யாரோ டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் யாரான்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த பார்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்த பொண்ணு தன்னோட ஃப்ரெண்ட ஜிங்க பாக்கிறதுக்காக அனுப்பிச்சிருப்பா. அந்த ஃப்ரெண்டும் ஜிங்க கிட்ட வந்து அந்த டான்சர் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஜிங்கும் அவளை பார்க்க முடிவு பண்ணி அங்க இருந்து கிளம்பலான்னு போகும்போது லிங்கு அவளை தடுத்து, அதெல்லாம் இருக்கட்டும், இங்க இருந்து நீங்க லூக்கு தெரியாம எப்படி போவீங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஜிங்கம் அவனுக்கு தெரிஞ்சா எனக்கு என்ன, அவனுக்கு தெரியாம போனோம் அவ்வளவுதானே, அதெல்லாம் அசால்ட்டா போயிடலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இதுக்கு அடுத்த சீன்ல ஜிங்கு ஃபேங்க கூப்பிட்டுட்டு அந்த டான்சரை பாக்கிறதுக்காக அவளோட இடத்துக்கு போறா. அங்க போயிட்டு யாருக்குமே தெரியாம அந்த டான்சரோட ரூம் ஜன்னல் வழியா அந்த டான்சரை பார்க்க போறாங்க. அங்க போயிட்டு அந்த டான்சரை பார்த்து நீ எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. அந்த டான்சரும் நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன், என்ன நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஜிங்கு அந்த பொண்ணை பார்த்து, ஒருவேளை அந்த ஹேங்கோட பையன் உன்னை மறுபடியும் டார்ச்சர் பண்றானு கேட்டுட்டு இருப்பா. அதுக்கு அந்த பொண்ணும், என்னால எதையும் முழுசா சொல்ல முடியாது, இது என்னோட காதலுக்கான அடையாளம்னு சொல்லிட்டு ஒரு பொருளை எடுத்து ஜிங்கு கையில கொடுத்து, நீங்க இதை எப்படியாச்சும் என்னோட லவ்வரை பார்த்து அவங்க கிட்ட சேர்த்துடணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். உடனே இவங்க 2 பேரும் அங்க இருந்த ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த கொலைகாரனோட ஆளுங்க வந்து இங்க யாராச்சும் இருக்காங்களான்னு தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணும், அதான் யாருமே இல்ல, நீங்க எங்க இருந்து போலனா உங்களோட ஓனர் கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு சொல்ல அவனுங்களும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல லூவை காமிக்கிறாங்க. அவன் தன்னோட அல்லக்கை கூட ஏதோ ஒரு ஹோட்டல்ல நின்னுட்டு இருப்பான். அப்போ அந்த அல்லக்கை நம்ம லூவை பார்த்து, எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. லூவும், அது ஒண்ணும் இல்லடா, நம்ம ஜாலியா இப்படி வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் வந்தோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட அந்த அல்லக்கையும், சும்மா விளையாடாதீங்க, நீங்க இப்பெல்லாம் வர ஆளே கிடையாது, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அவனும் ஏதேதோ சொல்லி சமாளிக்க பார்ப்பான். அப்போ அந்த அல்லக்கை, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, நீங்க ஜிங்க தேடி தானே வந்திருக்கீங்கன்னு சொல்ல, அதை கேட்ட லூவும், நீ ஓவரா பேசாதறான்னு சொல்லிட்டு அவனை எங்கேயோ கூட்டு போறான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த கொலைகாரனை காமிக்கிறாங்க. அப்பா அவனோட ஆளுங்க அந்த கொலைகாரன் கிட்ட வந்து அந்த டான்சரோட ரூமுக்கு போனோம், அங்க தேடி பார்த்ததுல யாருமே இல்ல, அவ யாருமே பார்க்காம தனியா தான் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அந்த கொலைகாரனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரே சந்தேகமா இருக்கும். அப்போன்னு பார்த்து அவனை பார்க்கறதுக்காக அந்த பெரிய புள்ளியோட அல்லக்கை வரான். அவன் வந்தோடனே அந்த கொலைகாரனும் தன்னோட ஆளுங்களை அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பெரிய புள்ளியோட அல்லக்கை அந்த கொலைகாரனை பார்த்து, எப்படி இருக்கீங்க அண்ணான்னு ஒரு பெரிய ட்விஸ்ட கொடுக்குறான். அதை கேட்ட அந்த கொலைகாரனும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்க. அந்த பெரிய
பெரிய புலியோட அல்லக்கை ஜிங்கோ லோவும் நடத்திட்டு வர மேட்ச் மேக்கர் தொழிலை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் எங்களோட பிசினஸ்க்கு பெரிய தடையா இருக்காங்க, அவங்களை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த கொலைகாரனும் இதை பத்தி நீ கவலைப்படாத, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்கிறான். அந்த அல்லக்கையும் எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றினான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கும்பிட போட்டுட்டு அங்கிருந்து போறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜிங்கையும் ஃபேங்கையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருந்தவன் இந்த ஹோட்டல்ல சாத்துற நேரமாச்சு, நீங்க இங்கிருந்து கிளம்புறீங்களான்னு கேட்டுட்டு இருக்க உடனே ஜிங்கும் ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஹோட்டல்ல சாத்துறீங்களான்னு கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்டு அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப ஃபேங்கு ஜிங்க பார்த்து உனக்கு அந்த லூவால எந்த பிரச்சனையும் இல்லன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட ஜிங்கும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் இப்படியே கதை பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த கொலைகாரனோட ஆளுங்க வந்து ஃபேங்கோட கண்ணுல ஏதோ ஒரு பொடியை தூவுறாங்க. ஃபேங்கும் கண்ணு தெரியாம அந்த ஆளுங்க கூட சண்டை போட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த ஆளுங்க ஃபேங்க அடிச்சு போட்டுட்டு ஜிங்க கொல்லலான்னு வருவாங்க. அப்பான்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு லூவும் அவனோட அலக்கையும் வந்துடுறாங்க. அவனுங்க 2 பேரும் ஜிங்க கொலை பண்ண வந்தவனுங்களை தடுத்து நிறுத்தி அந்த ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் லூவோட வயித்துல ஒரு பெரிய கத்திய சொருக பாக்குறான். அதை பார்த்து அதிர்ச்சியான ஜிங்கம் லூவை பார்த்து ஜாக்கிரதையா இருன்னு பயங்கரமா அலறா. இப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.